அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் டீசலின் இந்த மாடியூலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் குறைபாடுள்ள இன்ஜெக்டர்களை தனிமைப்படுத்தி அவற்றை சோதித்து அகற்றி குறைபாடுள்ள பாகங்களை மாற்றி இன்ஜினை மீண்டும் இணைத்து மீண்டும் பொருத்தி இன்ஜெக்ஷன் மிஸ்ஸிங் சிலிண்டரின் செயல்திறனை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் இயந்திர அதிர்வுகளை சரிபார்க்கவும் மற்றும் இன்ஜெக்டர்களை பரிசோதித்து சோதிக்கவும் முடியும். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1, இன்ஜெக்டர் கிளீனிங் கிட் 1, மல்டி சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின் 1, இன்ஜெக்டர் டெஸ்டிங் மிஷின் 1, ஏர் கம்ப்ரஸர் 1, கெரோசின் தேவைக்கேற்ப, டீசல் தேவைக்கேற்ப, சோப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப, பருத்தி கழிவு தேவைக்கேற்ப. என்ஜினை தொடங்குவதற்கு முன் என்ஜின் ஆயில் மற்றும் நீர் அளவை சரிபார்க்கவும். வாகனத்தின் முன்பாகத்து பேட்டை திறந்து டிப்ஸ்டிக்கை கண்டறியவும். டிப்ஸ்டிக் பொதுவாக ஒரு பிரகாசமான கைப்பிடியை கொண்டுள்ளது. அதை எளிதாக பிடிக்க முடியும். இது வழக்கமாக இயந்திரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் ஆயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது. டிப்ஸ்டிக்கை அதன் குழாயிலிருந்து வெளியே இழுக்கவும். டிப்ஸ்டிக்கில் உள்ள எண்ணெய் முழுவதுமாக துடைக்க சுத்தமான துணி அல்லது டிஷ்யூவை பயன்படுத்தவும். டிப்ஸ்டிக்கை மீண்டும் அதன் குழாயில் வைத்து பின்னர் அதை மீண்டும் வெளியே இழுக்கவும். டிப்ஸ்டிக்கில் பொதுவாக 2 குறிகள் இருக்கும், லோ மற்றும் ஃபுல் என்று. ஆயில் லெவல் இந்த 2 குறிகளுக்கு இடையில் இருக்க வேண்டும். எண்ணெயின் அளவு லோ குறிக்கு கீழே இருந்தால் நீங்கள் அதிக எண்ணெய் சேர்க்க வேண்டும். இயந்திரத்தை தொடங்கி ஐடல் ஸ்பீடில் இயக்கவும். என்ஜின் ஆர்பிஎம்ஐ பதிவு செய்யவும். உள்ளமைக்கப்பட்ட டாக்கோமீட்டரை பயன்படுத்தி அளவீட்டில் உள்ள ஆர்பிஎம் ரீடிங்கை கவனிக்கவும். இயந்திரத்தின் நாக்கிங் சவுண்ட் அல்லது வைப்ரேஷனையும் கவனிக்கவும். முதலாவது சிலிண்டர் முனையிலிருந்து ஹை பிரஷர் பைப் நிப்பிளை ஒவ்வொன்றாக அகற்றவும். என்ஜின் மாறுபாட்டின் ஆர்பிஎம் சரிபார்க்கவும். இன்ஜெக்டரின் ஃபியூவல் லைன் துண்டிப்பு என்ஜின் செயல்பாட்டுடன் மாறுபடவில்லை என்றால் இன்ஜெக்டரில் ஃபால்ட் உள்ளது என்று அர்த்தம். ஒரு ஃபால்ட்டி இன்ஜெக்டர் அதே ஆரம்ப ரீடிங் மற்றும் தட்டுதல் ஒலியை குறிக்கிறது. என்ஜினை ஸ்டாப் செய்து சிலிண்டர் ஹெட்டில் இருந்து ஃபால்ட்டி இன்ஜெக்டரை அகற்றவும். அதை ஒரு தட்டில் வைத்து இன்ஜெக்டரை அகற்றவும். அகற்றப்பட்ட இன்ஜெக்டர் பாகங்களை சுத்தம் செய்து அவற்றை முழுமையாக ஆய்வு செய்யவும். சேதமடைந்த அல்லது தேய்ந்த பகுதிகளை மாற்றவும். இன்ஜெக்டரின் அகற்றப்பட்ட பகுதிகளை அசெம்பிள் செய்து அதற்கேற்ப சரி செய்யவும்.
இன்ஜெக்டர் டெஸ்டிங் மிஷின் உதவியுடன் இன்ஜெக்டரை சோதிக்கவும். ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ்களை சோதனை இயந்திரத்தின் ஹோல்டர்ஸ் அல்லது ஃபிக்ஸ்சர்ஸில் பாதுகாப்பாக வைக்கவும். இன்ஜெக்டர்கள் என்ஜினில் இருக்கும்படி நிலைநிறுத்தப்பட வேண்டும். சோதனை இயந்திரத்திலிருந்து ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ்களுக்கு பொருத்தமான வயர்ஸ் மற்றும் ஹோசஸ் இணைக்கவும். இயந்திரத்தின் கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி சோதனை செயல்முறையை தொடங்கவும். ஒவ்வொரு இன்ஜெக்டரும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்காணிக்க சோதனை இயந்திரத்தின் டிஸ்ப்ளே மற்றும் அவுட்புட்டை கண்காணிக்கவும். சோதனை முடிவுகளை இன்ஜெக்டர் உற்பத்தியாளர் அல்லது என்ஜின் உற்பத்தியாளர் வழங்கிய விவர குறிப்புகளுடன் ஒப்பிடவும். ஒரு இன்ஜெக்டரின் செயல்திறன் எதிர்பார்த்த மதிப்புகளிலிருந்து கணிசமாக விலகினால் அதை சுத்தம் செய்தல், பழுது பார்த்தல் அல்லது மாற்றுதல் தேவைப்படலாம். சிலிண்டரில் இன்ஜெக்டரை பொருத்தவும். என்ஜினை ஸ்டார்ட் செய்து மென்மைக்காக என்ஜின் ஆர்பிஎம்ஐ கவனிக்கவும். இந்த அமர்வில் ஃபால்ட்டி இன்ஜெக்டர்களை பிரித்தெடுத்து அவற்றை சோதித்து பழுதடைந்த பாகங்களை அகற்றி மாற்றி அமைப்பதன் மூலம் இன்ஜெக்ஷன் மிஸ்ஸிங் சிலிண்டரின் செயல்திறனை எப்படி சரிபார்க்கலாம் என்பதை நாங்கள் விவரித்தோம். இந்த கருத்துக்கள் வரவிருக்கும் அமர்வுகளில் மேம்பட்ட தலைப்புகள் பற்றிய நமது புரிதலுக்கு அடித்தளமாக இருக்கும். உங்கள் பொறுமைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.